வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் முல்லையும் தனமும் வளகாப்புக்கான பணத்தை நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறேங்க. இல்லைக்கா, கார்டில் வாங்கின பணத்தில் தான்க்கா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஐஸ்வர்யா. கண்ணன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தனம் கண்ணன்ட்டையும் அதே கேள்வியை தான் கேட்குறாங்க. வளகாப்பு செலவுக்கு நீ யார்ட்டையாவது வெளியில் கடன் வாங்கினியா கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா, இல்லைக்கா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கார்டில் உள்ள பணத்தில் தான்க்கா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பாண்டியன் இப்போ அழுற சத்தம் கேட்ட உடனே தனம் இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க. யார்ட்டையாவது பணம் அரேஞ்ச் பண்ணியா கண்ணா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. பணத்தை எடுத்து இப்போ கண்ணன் காமிக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் மாதம் தவணை கட்டுறதுக்கான பணத்தை தான் என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். படா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அடுத்ததான் இப்போது மூர்த்தி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முல்லைட்ட தனம் கண்ணன் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு சாப்பிட வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி வேகமாக எழுந்து போக பார்க்குறாரு. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் எதுக்கு மாமா எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனம். கண்ணன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே ஐஸ்வர்யா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்த உடனே மூர்த்தி டென்ஷன் ஆகுறாரு. சாப்பிட்றப்ப எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க தனம். 2 நிமிஷம் தான்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னா சாம்பார் சாதம், ஒரு பொரியல், அப்பளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. இப்போ அந்த வீடியோவை ஆஃப் பண்ணுறியா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாரு மூர்த்தி. ஐஸ்வர்யாவும் இப்போது வீடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஊர் உலகத்தில் யாரும் சாப்பிடாததையாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அது ஒரு வீடியோவை எடுத்து காமிச்சிட்ருக்கிறப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு மூர்த்தி. ஏதாச்சும் உருப்படையாக பயனுள்ளதாக வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதெல்லாமா வீடியோ போடுவாங்க அப்படின்னு கோபப்படுறாரு. இனிமேல் நீ வீடியோ எடுக்கிறதா இருந்தால் வெளியில் போய் வீடியோ எடு, இல்லை நான் இல்லாத நேரத்தில் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறாரு மூர்த்தி. என்ன ஐஸ்வர்யா ஏன் இப்படி பண்ணுற பாரு, மாமா சாப்பிடாமலே எழுந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு கோபப்படுறாங்க தனம். அடுத்ததான் மீனா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜனார்த்தனன் அவரோட ஃபோனில் நிறைய காரோட மாடல்ஸ்லாம் காமிச்சு இதில் எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவா மீனா 2 பேருமே ஒரு கார் மாடலை காமிச்சு இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலேருந்து வர வழியில் ஷோரூம் போய் கார் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு இந்த கார் தான் பிடிக்கும்னு நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அப்பா. ஏன் மாமா ஏற்கனவே இருந்த காரை மாற்ற போகிறீங்களா, அது நல்ல கண்டிஷனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. அந்த காரை நான் வச்சுக்கிறேன், இந்த புது கார் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அப்பா. இதுக்கு மாமா தேவையில்லாமல் செலவிப்போம் அப்படின்னு கேட்குறாரு ஜீவா. உங்களுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கறது தேவையான செலவு தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அப்பா. அடுத்ததான் நாளைக்கு எபிசோடில் கதிர் வேலை முடிச்சு இப்போ ஊருக்கு வந்துடுறாரு. முல்லை கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே முல்லை கூப்பிட்டு கோவிலுக்கு வராரு கதிர். ஏற்கனவே கதிரோட ஹோட்டல் நல்லா ஓடுறதை பார்த்து பொறாமப்பட்ட இன்னொரு ஹோட்டல் ஓனர் ஆளை விட்டு கதிர் செய்கிற சமையலில் கரப்பாம்பூச்சியை போட வச்சுருப்பாரு. அந்த உண்மையை கண்டுபிடிச்ச தனம் அந்த வேலையாளையும் அந்த ஓனரையும் போலீஸில் மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் இப்போது பைக்கில் வந்துட்டுருக்கிறாரு. ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து வேணும்னே முல்லை மேலே பைக் ஏற்றிடுறாரு. முல்லை இப்போது பைக் இடித்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க வயிற்றுலையுமே அடிபட்டுருது. வழியில் அம்மா அப்படின்னு கதறாங்க முல்லையை இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு கதிர். ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் முல்லை இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.